பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், இந்த பரிசு தொகையானது எப்பொழுதிலிருந்து வழங்கப்படும்? இந்த அறிவிப்பு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக ரொக்கமாக ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்புடன் ரொக்கமாக 1000 ரூபாய் என்பது ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படக்கூடிய இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பொங்கலுக்கு பண்டிகைக்கு முன்னதாகவே ரேஷன் கடைகள் மூலமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்புடன் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே வழங்கப்படும். வருகிற 9ஆம் தேதியிலிருந்து அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படுவதற்குண்டான அறிவிப்பு என்பது உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை மூலமாக வெளியிடப்படும். பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். யாருக்கெல்லாம் வழங்கப்படாது என்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கப்படாது. அதே நேரத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே 1000 ரூபாய் என்பது பரிசு ரொக்கமாக பொங்கல் பரிசாக ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை என்பது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கி கணக்குல வர வைக்கப்படும். பொங்கல் பண்டிகையை அவர்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே, அதாவது 10ஆம் தேதி அன்றே வங்கி கணக்குல வர வைக்கப்படும். 15ஆம் தேதி வர வைக்கப்பட்டு வந்தது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 10ஆம் தேதி வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 2 முக்கிய அறிவிப்புகளாக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய் ரொக்கம் என்பது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது வருகிற 10ஆம் தேதியே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பும் தமிழக முதலமைச்சரால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.